ஹாய் கைஸ், வெல்கம் டு லைஃப் ஃப்ரம் சேனல். இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம்னா எங்கள் குலதெய்வ கோயிலுக்கு வந்திருக்கோம். இப்போலாம் வழிபாடெல்லாம் பண்ணி முடிச்சுட்டு இப்போது நாங்கள் பிரியாணி குக் பண்ண போகிறோம். ஸோ பிரியாணி எப்படி இருக்குது, இந்த ஈவினிங் டைம் சில் கிளைமேட் இருக்குது, இங்கே செம கிளைமேட் கூலாக இருக்குது, எங்களுக்கு மனசு ரொம்ப கூலாக இருக்குது. முடிச்சுட்டு நாங்கள் பிரியாணி குக் பண்ணிட்டு எப்படி நம்ம செய்கிற ப்ராசஸ்லாம் நான் எப்படி நான் உங்களுக்கு காமிக்கிறேன். என்ஜாய் பண்ணுறேன். பாருங்க, விசில் வரப்போகுது ஃப்ரெண்ட்ஸ். அதாவது நடுக்காட்டுல குக்கர் வச்சு சமைக்கிறாங்க. ஆரம்பிங்க. பட்டை வகை, வெங்காயம் கிளறி கொடுங்க. பாய் கிளறுங்க பாய். அது ஆமா பால் நிறைய நாய் சொல்லுங்க. நிறைய நாய் சொல்லுங்க. ஆய் செப்புரா. பாருங்க, பிரியாணி நாங்க சாப்பிடுற ஆர்வமா இருக்கோம் இல்லையா, நாய் ரொம்ப ஆர்வமா இருக்கு. அத பாருங்க. பாருங்க, அதாவது இந்த லொகேஷன்ல விசில். இது எங்க பூர்வீக கிராமம். ஆக்சுவலா வந்து இந்த சமையல்லாம் எங்க அண்ணன் கத்துக்கிறது எங்க பெருமா கிட்ட இருந்துதான். ஆமா, லேட்டா நாங்க vlog ஸ்டார்ட் பண்ணோம். ஆமா ஆமா, நான் வாடகண்டி சமைக்கிறோம், பயங்கரமா ருசிக்கிறோம். எல்லாரும் வாங்க. ஆல்வேஸ் வெல்கம்ஸ் யூ. பாத்தீங்களா, இதோ பாருங்க, வெல்கம்ஸ் யூ சொல்றா. வந்து பாத்தீங்கன்னா நம்ம இன்னைக்கு வாங்கியிருக்கிறது இந்தியா கேட். ஆமா, இந்த அரிசி தான். ஆமா, அரிசி கழுவிடுமா, அதாவது கண்ணாடி பதத்துல இருக்கணும். பாருங்க, இப்போ நம்ம வந்து வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. வதங்கினா நம்ம இஞ்சி பூண்டு விழுது போட்டு சேர்க்கிறோம். இஞ்சி பூண்டு விழுது நாங்க வீட்டுல அரைச்சி கொண்டு வந்தது. வெளியே நம்ம இஞ்சி பூண்டு விழுது வாங்குறது கிடையாது. ஆமா, பாருங்க, இந்த பக்கம் புதினா கொத்தமல்லி வந்து கிளீன் பண்ணிட்டு இருக்காங்க. கிளீன் பண்ணி ஒரு பக்கம் அரிசியை வந்து இது பண்ணிட்டு இருக்காங்க. அதாவது பிரியாணியோட கைப்பக்குவம் ரொம்ப முக்கியம்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஒரு கைப்பக்குவமான ஆள் தான் இவரு. அடுத்து ஸ்ட்ரெயின் வச்சு ஸ்ட்ரெயின் பண்றாங்க. அவங்க பாருங்க, ஆசிய கண்டத்தின் பிடிஎஸ் பாருங்க. அவனுக்கு இந்த குடும்பத்துக்கு சம்மந்தம் இல்லாத மாதிரி தனியா போய் உட்காந்து பாட்டு பண்ணுறான். வாடா வாடா வாடா, போடுப்பா. அதாவது இந்த பிரியாணில சுவை மட்டும் இல்ல, எல்லாமே கலந்துருக்கு. அனைவரோட உழைப்பும் கலந்துருக்கு. தக்காளி போடுங்கம்மா, வேடிக்கையே பார்த்துட்டீங்க. என்னம்மா நீங்க? உப்பு அதிகமாயிடும், ஒழுங்கா ஓடி போயிடு. அடுத்து அண்ணா, நீங்க என்ன பண்றீங்க? அரிசிக்கா? இதுல அரிசி வைக்கடா. என்ன மனுஷன், எல்லா வேலையும் இழுத்து போட்டு, காலில இருந்து இவர் எல்லா வேலையும் இழுத்து போட்டு பண்றாருங்க. கறி வேக்காடு போட்டாச்சு. அதாவது கறி போட்டியா பா? ஆஹா, ஒரு அருமையான ஒரு பிரியாணி.
மித்து உங்க ஃபயர் பின்னாடி இப்படி வா வெள்ளாட்டுக்கு. வரேன் இங்க பாருங்க நல்லா வெந்திருக்கனால நம்ம இப்படியே கையை எடுத்து சாப்பிடலாம். ஆமா இது வந்து நம்ம சென்னையில வாங்குற கறி. இவங்களை நம்பி குளிக்க போலாமா? இது வந்து வில்லேஜ்ல வாங்குறதால சூப்பரா இருக்கு. சாப்பிட்டு பார்க்கலாம். ஓகேமா. நாங்க போய் குளிச்சிட்டு வந்துருவோம். அந்த கேப்ல நீங்க பிரியாணி கவர் பண்றீங்க. ஓகே. எல்லாம் ரெடி ஆயிடுச்சு. இன்னொரு எனக்கு தெரிஞ்சு இன்னொரு 20 minutes ரெடி ஆயிடும். ஓபன் பண்ணி பார்ப்போம். ஓகே ஓகே சார். சாப்பிட முடியாது. அதாவது ஒரு நல்ல பிரியாணியோட இதுவே வந்து அந்த வாசம் தான். அதெல்லாம் அங்க 1 கிலோமீட்டர் தள்ளி இருக்க ஒரு தாத்தா வந்து கேட்டு போனாரு. அந்த செத்து போன தாத்தா ஒருத்தர் என்ன தம்பி செய்யறாங்க அப்படின்ட்டு. அப்புறம் அவர்கிட்ட நான் தான் சொல்லி புரிய வச்சேன் பிரியாணின்னு சொல்லிட்டு. ஃபர்ஸ்ட் கிளாஸ் பிரியாணி வித் நைட்டு மோடு. சுத்தி காடு எல்லா ஜீவனும் காத்து நிக்குது. ஃபைனலா பிரியாணி ரெடி கைஸ். ஃபர்ஸ்ட் கிளாஸ் பிரியாணி ரெடி. சாப்பிட போறோம். ஆவி பறக்க பிரியாணி ரெடி. வா வா வா. ஆஹா ஃபர்ஸ்ட் கிளாஸ். சமா சமா வாணா வாணா சொல்லலாம். அவங்களோட vlogலயே இல்ல அனி வாங்க நீ வாங்க நீ வாங்க நீ இவதான் சின்ன நீ. இல்ல சாப்பிட்டு எடுக்க சொல்லுங்க நீ. பத்மா சமையல் அவர் போடா நீயே இன்னும் கறியோட சாப்பிட்டா பிச்சுக்கும். ஹாய் கேஸ், ரொம்ப சரியான என்ஜாய்மெண்ட். எங்களுக்கு நல்லா என்ஜாய் பண்ணோம். என்னன்னா அதுக்கப்புறம் இருட்டிடுச்சு. மணி ஒரு 7-8 மணிக்கு மேலே ஆயிடுச்சு. அப்புறம் வெளியே வந்தா சாப்பிட்டோம். உண்மையாவே ஏன் இந்த கவர் அப் வீடியோ அப்படின்னு கேட்டீங்கன்னா, குலதெய்வம் கோயிலை பத்தி தான். குலதெய்வம் கோயிலுக்கு எல்லாரும் போறது முன்னோர்கள் சும்மா சொல்லலை. என்னன்னா எல்லா ஃபேமிலியும் ஒரு கெட் டுகெதர் ஆகிட்டு அவங்க அண்ணன் தம்பி, கூட பிறந்த அண்ணன் தம்பி, பெரியம்மா பசங்க, பெரியப்பா பசங்க, சித்தப்பா பசங்க, சித்தி பசங்க எல்லாருக்கும் வந்து அந்த குலதெய்வம் கோயில்ன்றது வந்து ஒரு பிளெஸிங்ஸ். அதாவது நம்ம முன்னோர்கள் நம்ம வழிபடுறது தான் குலதெய்வம், வேற ஒண்ணுமே கிடையாது. ஸோ அதனாலதான் நம்ம முன்னோர்கள் அதை வந்து ஒரு ஃபார்ம் பண்ணி அந்த வழிபாடை வச்சாங்க. ஸோ அதை நம்ம போயிட்டு வந்து ரொம்ப ரொம்ப எக்ஸைட்டிங், ரொம்ப ரொம்ப சந்தோஷம். அதனால ஒன்னா என்ஜாய் பண்ணோம். ஒரு குடும்பமா வந்து நம்ம இப்ப இல்லை. ஏன்னா நகரமயமாதல் நம்ம சிட்டி லைஃப்ல வந்த அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு கூட்டு குடும்பன்ற லைஃப்பை நம்ம என்ஜாய் பண்ண முடியாது. நம்மளோட தாத்தா பாட்டி, அம்மாவோட தாத்தா பாட்டி, அப்பாவோட தாத்தா பாட்டி எல்லாமே நம்ம கூட இருந்தவங்க. இப்ப எதுவுமே கிடையாது. இப்ப நம்ம தனியா, ஏன்னா நம்மளோட வேலை வாய்ப்பு நம்ம சிட்டி லைஃப் தேடி வந்துட்டோம். அதுக்கேற்ற மாதிரி தான் போயிட்டு இருக்கோம். இப்போ வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு கேதரிங்ஸ் என்னன்னா ஒரு கம்பல்ஷன் கேதரிங்ஸ் மாதிரி இது. எவ்ரி இயர்லி ஒன்ஸ் நாங்க எங்க குலதெய்வம் கோயிலுக்கு போயிடுவோம். போனப்போ நாங்க ரொம்ப என்ஜாய் பண்ணோம். ரொம்ப ரொம்ப என்ஜாய் பண்ணோம். ஸோ உங்களுக்கும் குலதெய்வம் தான், தயவு செய்து போங்க, என்ஜாய் பண்ணுங்க, ஒற்றுமையா இருங்க. ஒரு ஃபேமிலி கேதரிங்ஸ். ஸோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.